ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்ம தோட்டத்துக்கு போகிறோம். தோட்டத்தில் என்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் மரத்தை பார்க்கலாம். நம்ம மாங்காய் மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா? நிறைய மாங்காய் இருக்குது. நாங்கள் இப்போ ஊறுகாய் போடலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஊறுகாய் போடலாம். சப்போட்டா மரத்தில் சப்போட்டா காய்ச்சி நம்ம இந்த சப்போட்டா மரம் பழத்தை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு இயற்கையில் கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டாலும் இது நம்ம நாவ மரம் பூட்டுருக்கு பாருங்க. நாவ மரத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து காய் காய்ச்சி பழம் நம்மளுக்கு நம்ம சாப்பிடலாம். ஓகே, இது வந்து சுண்டக்காய். சொல்லி செய்ய சொல்லுங்க. அப்பதான் ஹெல்த்தியான ஃபுட்டா அந்த லீவ்ல சாப்பிட்டு தெம்பா இருக்க முடியும். நம்ம இப்பெல்லாம் நிறைய வந்து பழங்கள் வந்து நிறைய விலை போகுது. அங்க வளர்ந்துருக்கு பாருங்க. பாத்தீங்களா, அழகா இருக்கு பாத்தீங்களா? நம்ம இன்னும் கொஞ்ச நாள் சென்று இதை நம்ம இன்னொரு வீடியோ எடுத்து போடலாம். இந்த வீடியோ உங்க பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழை மரத்தை பார்க்கலாம். வாழை மரம் நமக்கு என்னென்ன தருது? வாழைத்தண்டு, வாழை இலை, வாழைப்பூ, வாழைப்பழம் போன்ற பலதை தருது. அது நம்ம வீட்டில் என்ன சமையல் சொன்னோம்? வாழைத்தண்டு பொரியல். அதுக்கப்புறம் நாங்கள் முருங்கைக்காய் வர வச்சோம். முருங்கைக்கான்ற வெண்டைக்காய் வச்சோம். அதுவும் ரொம்ப நல்ல. அதே மாதிரி வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நான் ரொம்ப இயற்கையாக நம்மளை வந்து மரம் அதிகமாக வச்சாதான் நம்ம பார்த்துக்கணும் இந்த வெயில் நாட்டில். அதனால உங்கள் தோட்டத்தில் இது மாதிரி வச்சு நல்லா ஃபுட்டாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கிற வந்து நெல்லிக்காய் மரமும் வைக்கலாம். எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் மரம், கொய்யாக்காய் மரம் வேறு இருக்கு. பப்பாளி பழம் மரம் பார்க்கலாம். நாங்கள் பப்பாளி பழம் மரம் பார்க்கலாம். நம்ம பப்பாளி மரம், இந்த பப்பாளி மரத்தில் ஒரு பழம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பழத்தை இதான் அந்த பழம். அந்த பழத்தை இன்னும் 2 நாள் சென்று வச்சிடலாம். வச்சு அந்த 2 நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்கள்கிட்ட கண்டிப்பாக கட்டுவோம். கொய்யாக்காவும் இது கொலாப்ஸ் ஆகிருக்கும். இதான் கொய்யாக்காய் மரம். மறைச்சிச்சுப்பா. பார்த்தீங்களா, அழகா இருக்கு ரொம்பவே. நான் கையால தோணும். ஒரு காயே இருக்கு பாருங்க. நான் ஜூம் பண்ணி சொல்றேன். ஒரு பூனை குட்டி போகுது. நம்ம வீட்டில் இப்போதான் ஒரு பூனை குட்டி வந்திருக்காங்க. இந்த பூனை நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. போறது எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம சேனல் நெல்லிக்காய்
பாய் பாய்.